நம்ம இப்போ மயிலாப்பூருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நிற்கிறோம், ராயப்பேட்டை ஹைரோட்ல. இப்போ நான் நிற்கிற பில்டிங், இந்த பில்டிங் வந்து ஜம்மி பில்டிங்ஸ்னு பேர். அது பெரிய லேண்ட்மார்க் ஒரு காலத்தில். ஜம்மி மருந்து சாப்பிடாத குழந்தைகளே இந்த ஏரியாவில் கிடையாது. எல்லாரும் எங்கெங்கெந்தலாமா வருவாங்க ஜம்மி மருந்துன்னு. ஆக்சுவலாக நான் கூட நான் குழந்தையா இருக்கும் போது எங்கள் அம்மா இங்கே தான் அழைச்சிட்டு வருவாங்க ஜம்மி மருந்து சாப்பிடணும்னு. இந்த லிவர் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான வியாதிக்கும் இங்கே மருந்து கிடைக்கும், அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. அதனால அந்த மாதிரி ஒரு கடை இப்போ அது ஒர்க் பண்ணுறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பில்டிங்கோட எதுனா இங்கே ஒரு சின்ன ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது. அந்த போஸ்ட் பாக்ஸ் தான் இப்போ இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இல்லை. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எப்படின்னா அந்த நேரத்தில் இந்த லைசன்ஸ் வாங்கணும் ரேடியோக்கெல்லாம். மற்ற பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் போனால் கியூ எக்கச்சக்கமாக நிற்கும். அதனால நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா இந்த கடையில் தான் எங்களுடைய இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் எங்கள் லைசன்ஸ் எல்லாம் வந்து ரெனியூ பண்ணுவோம். இந்த மாடியில் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸாக போனதுங்க. இப்போ வந்து ரொம்ப பெருசா போஸ்ட் எஸ்டேட்லேருந்து இப்போ வந்து பாரதிதாசன் போயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியில் ஒரு 2 ரூமோ 3 ரூமோ அவ்வளோதான் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு, அந்த மாதிரி இருந்தது. இதுக்கு பின்னாடி வந்து இந்தியா காஃபி ஹவுஸ். அப்பெல்லாம் வந்து காஃபி கொட்டை ரொம்ப ரேஷன். நம்ம வந்து இது இந்த இந்தியா காஃபி ஹவுஸ்ல ஒரு கார்டு வாங்கிக்கணும். ஒரு வருஷத்துக்கு கார்டு கொடுப்பாங்க, மாசம் 2 கிலோ காஃபி கொட்டை. அந்த கார்டு வாங்குறதுக்கு நாங்கள் கியூவில் போய் நிற்போம். ஒரு 2 நாள் முன்னாடியே கியூவில் நின்று படுத்து மறுநாள் காலையில் கடை ஓப்பன் பண்ணோன்னு போய் அந்த கார்டு வாங்கணும். அது வாங்கினாதான் அந்த காஃபி கொட்டையை வாங்க முடியும். அதை எடுத்துட்டு போய் ஸ்ரீவதி ஸ்டோர்ஸோ சுந்தரம் ஸ்டோர்ஸ்லயோ கொடுத்து வறுத்து அரைச்சி காஃபி கொட்டி சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த ஜம்மி பில்டிங்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கா அந்த காலத்தில் இருந்து. இதே நான் பஸ்லயும் சொல்லுவாங்க, ஜம்மி பில்டிங் சாப்பிட்டுங்களா இறங்குங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருந்தது இந்த இடம்.